Hi students, how are you all? Welcome to கல்வி தொலைக்காட்சி. எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? எல்லாரும் பத்திரமா வீட்ல சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸ்கூல் திறக்கலன்னு கஷ்டமா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியலன்னு ரொம்ப சோகமா இருக்கீங்களா? நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் கூடிய சீக்கிரம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகணும்னு. அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பாடம் கற்க ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கு நாம் நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த டைமை யூஸ்ஃபுல்லாக செலவழியுங்க. காலம் பொன் போன்றது. டைம் இஸ் கோல்டு. இன்னைக்கு அந்த காலத்தை பற்றி தான் நம்ம இன்னைய பாடத்தில் பார்க்க போகிறோம். Tense is a Latin word that denotes time. Verb plus time is tense. Tense is a form of verb that shows the time of an action or an event. நீங்கள் முன்னாலே படிச்சிருப்பீங்க. Verb denotes action. Action நடைபெறும் காலத்தை குறிப்பது தான் tense. ஒரு டென்ஸில் verb என்பது ஹார்ட் போல. இந்த டென்சஸ் ஹார்ட் பீட் மாதிரி. டென்சஸ் தான் ஒரு சென்டென்ஸில் மெயின். அதை நன்றாக கற்றுக்கொண்டால் இனி வரப்போகும் கிளாஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். There are three main types of tenses in English: present tense, past tense, future tense. செயல்களின் அடிப்படையில் tenses காலத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை present tense, past tense, future tense. present tense என்பது நிகழ்காலம், past tense என்பது நடந்து முடிந்த செயலை சொல்லும் இறந்த காலம், future tense என்பது இனி வரும் செயல்களை செய்ய போகும் எதிர்காலம். The three main tenses are divided into 4 aspects. ஆக்ஷனை மேலும் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள அவற்றை 4 வகைகளாக பிரிக்கலாம். The three main tenses, present tense, past tense, future tense-ஐ மேலும் தலா 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். They are simple present, present continuous, present perfect and present perfect continuous. In past tense, we can divide them into 4 further categories as simple past, past continuous, past perfect and past perfect continuous. And in future, we can divide them into 4 more categories such as simple future, future continuous, future perfect and future perfect continuous. Now in this class, we are going to deal about perfect tenses. நீங்கள் முன்னாடியே simple present, simple past, simple future மற்றும் present continuous, past continuous and future continuous 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போது நாம் perfect tenses உள்ள present perfect, past perfect and future perfect tense பற்றி பார்ப்போம். இந்த perfect tenseக்கு past participle அல்லது third form of verb யூஸ் செய்யணும். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் முன்னரே படித்திருப்பீர்கள் 3 forms of verbs. அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த டென்சஸ் உங்களுடைய புக்கில் பேஜ் 122 இருந்து 124 உள்ளது. We have 3 forms of verbs in English language. The first one is used in the present tenses, the second is used for past tenses and the third one is not used for future tense. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் present யூஸ் பண்ணோம், செகண்ட் past யூஸ் பண்ணோம், தேர்ட் ஃபார்ம் ஃபியூச்சர்னு நினைக்க கூடாது. அது past participle, future வராது. நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சு இருந்திருப்பீங்க. present, past participle தான். We cannot use this past participle with the subject directly யூஸ் பண்ண முடியாது. It can be used only with auxiliaries like have, has, had. These participles are used in perfect tenses. இன்னைக்கு நம்ம பார்க்க போற perfect tenses கூட இந்த ஃபார்ம்ஸை நம்ம பார்க்க போறோம். These examples given in the slide, 3 forms of verbs regular verbs பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா talk. டாக்னா பேசுறது. talk, talked. பாஸ்ட் டென்ஸ் talked. வெறும் ed சேர்த்தா போதும். இந்த ரெகுலர் verbsக்கு ed சேர்த்தா போதும். talk, talked, talked. try கடைசி எழுத்து y வரதுனால அந்த y ied மாறி இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல. tried
and again past participle tried. Love ஏற்கனவே அங்க ஈ இருக்கிறதுனால வெறும் டி வரைக்கும் சேர்த்தா போதும். past tenseல loved, loved. develop, developed, developed. start, started, started. laugh, laughed, laughed. இப்போ நம்ம திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுவோமா? talk, talked, talked. try, try நான் முயற்சி செய்யறது. past tenseல try, tried. past participleல tried. love, love நான் என்ன? அன்பு. loved, loved. develop, develop நான் என்ன? வளர்ச்சி. developed, developed. start, start நான் என்ன? ஒரு எதனா ஒரு செயலை தொடங்கிறது. started, started. laugh, laugh நான் என்ன? நம்மளுக்கு எல்லாருக்குமே சிரிக்கிறதுக்கு பிடிக்கும்ல. வடிவேல் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவோம்? laugh பண்ணிக்கிட்டே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே. laugh, laugh. நம்ம முன்னாடி ரெகுலர் வேர்ப்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸை பற்றி பார்ப்போம். இது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இல்லை, இதை ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆகும், வேர்ட்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வாஸ் வேரா பாஸ்ட் டென்ஸில் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பீனா வரும். நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். பிகம், பிகம் வந்து பாஸ்ட் டென்ஸில் பிகேமா வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பிகம், திருப்பி பிகமா வரும். சூஸில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து சோஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோசன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கட், கட் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கட் 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 தான். அதே மாதிரி புட் புட் புட்டா. புட்டுன்ற வேர்ட் வந்துச்சுனாலும் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பாஸ்ட் டென்ஸ்லேயும் புட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் புட் தான். நெக்ஸ்ட் ஒன் டூ, டஸ். பாஸ்ட் டென்ஸில் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் டன். அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸில் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஈட்டன். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் கோ, பாஸ்ட் டென்ஸில் வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கான். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட்டில் ரைட், பாஸ்ட் டென்ஸில் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ரிட்டன். நவ் ஷால் வி ரிப்பீட் திஸ் ஒன்ஸ் அகெயின். பி, வாஸ், வேர். பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர். Past participle been. Become, became, become. Choose, chose, chosen. Cut, cut, cut. Do or does, past tense la did, done. Eat, ate, eaten. Go, went, gone. Write, wrote, written. Shall we move on to present perfect tense? Present perfect tense தமிழ்ல நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. The structure of present perfect tense is subject plus have இல்ல has. Then third form of verb. நம்ம பார்த்தோம்ல regular verbs, irregular verbsக்கு past participle or third form of verb. இப்போ subject என்னென்ன வந்துச்சுன்னா அந்த verbும் past participle எப்படி வருதுன்னு பார்ப்போம். First, I, you, we, they அந்த மாதிரி வந்துச்சுன்னா have plus past participle வரும். He, she, it ன்னு third person singular வந்துச்சுன்னா has plus past participle. For example, I have written, you have written, we have gone, they have gone அப்படின்னு வரும். ஆனால் he, she வந்துச்சுன்னா she has written, he has written அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். My cousin has gone வரும். அதே my cousins plural வந்துச்சுன்னா have gone யூஸ் பண்ணணும். Past actions which has connection with the present or it may be continued in the future also. இதுதான் present perfect tense. Recent activities which started before comes under present perfect tense. பாஸ்டில் நடந்த ஆக்ஷன் ப்ரெசன்ட் கூட தொடர்பு இருந்தால் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜான் ஹஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க். ஜான் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தான். இதில் ஜான் என்ன தெரியுதுன்னா இதில் இன்னும் ஜான் ஹோம்ஒர்க்கை முற்றிலும் செய்து முடிக்கவில்லை.
அந்த செயல் தொடர்கிறது. ஆதலால் இது present perfect tense. இப்போ நம்ம present perfect tense-ஐ 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம், அதாவது ஸ்டேட்மெண்ட்ல வர பாசிட்டிவ் ஃபார்ம். ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்றாங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் verb 3 or past participle. We will see the example for it. He has started. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், he, she, it வந்துச்சுன்னா has தான் வரும்னு சொல்லியிருக்கேன். He has started, she has started, it has started. அதே போல I, you, we, they இதெல்லாம் வந்துச்சுன்னா have started வரும். I have started, you have started, we have started, they have started. இப்போ பாசிட்டிவ் ஃபார்ம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெகட்டிவ் ஃபார்முக்கு போடலாமா? நெகட்டிவ் ஃபார்மில் சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ் கூட நாட் வரும் ப்ளஸ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஹேவ் நாட்டை இல்லை ஹேஸ் நாட்டை நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஹேவன்ட், hasn't அப்படின்னு யூஸ் பண்ணலாம். He has not started இந்த மாதிரி சொல்றதுக்கு பதில் he hasn't started, she hasn't started, it hasn't started. இப்போ I, you, we, they இதுக்கு போகலாமா? I haven't started, you haven't started, we haven't started, they haven't started. இப்போ பாசிட்டிவ் ஃபார்ம் பார்த்து முடிச்சிட்டோம், நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஃபார்ம் கொஸ்டின் ஃபார்முக்கு போகலாமா? கொஸ்டின் ஃபார்மில் எப்படி வரும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? ஹேஸ் இல்லை ஹேவ். இப்போ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வராது. சப்ஜெக்ட் ஹேஸ் ஹேவ் இந்த ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்து தான் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேஸ் ஹீ ஸ்டார்டட், ஹேஸ் ஷீ ஸ்டார்டட், ஹேஸ் இட் ஸ்டார்டட், have you started, have we started, have they started. This part has been taken from your textbook. Present perfect tense அதில் என்ன கொடுத்துருக்குன்னா present perfect tense tells us that an action is complete at this time. நடந்து முடிந்த செயலை குறிப்பது தான் present perfect tense ன்னு சொல்லியிருக்காங்க. It gives importance to the result than the action. ரிசல்ட் தான் அதில் முக்கியம். ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சுன்றதெல்லாம் கிடையாது. லுக் அட் த பிக்சர். வாட் டு யூ see in this picture? இந்த பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்ன பிக்சர் இது? அந்த அந்த பிக்சரில் இருக்கிற இடம் என்ன உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், இட்ஸ் a classroom, isn't it? The teacher asked the students whether they have completed their homework. டீச்சர் ஏதோ கேட்குறாங்க. அது என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு கேர்ள் என்ன பண்ணியிருக்குது பாருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோன்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், ஹாவ் கம்ப்ளீட்டட், ஹாவ் ஆக்சிலரி verb, completed past participle, so this comes under present perfect tense. Now look at this picture. Present perfect tense, we use the present perfect tense to talk about completed action. நடந்து முடிந்த ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் present perfect tense. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சார்லி அப்படின்ற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்டில் சாண்ட்விச் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்க, சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அப்போ தான் முடிச்சதுன்னா நம்ம அதாவது ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி உடனடியாக நம்ம அதை பற்றி பேசணும்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தி ஆக்ஷன் ஹஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் ரீசென்ட்லி. Charlie has eaten the sandwich. Now we will see few more examples in the present perfect tense. Now in the picture la parunga, they have repaired the road.
அவங்க ரோடை ரிப்பேர் செஞ்சிட்டாங்க. இந்த ஆக்ஷன் இப்போது தான் நடந்து முடிஞ்சிருக்குது. அவர் இன்னும் அந்த ரிப்பேர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எழுந்திருக்கல. அப்போ இப்போ தான் முடிச்சிருக்காரு. ஸோ இட் இஸ் present perfect tense. They have repaired the road. Have repaired, present perfect tense. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஒரு கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கு. Have you cleaned the house yet? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கொஸ்டின் ஃபார்ம்ல ஆக்சிலரி verb ஃபர்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் தான் சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்னு படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, have ஆக்சிலரி verb, you சப்ஜெக்ட், cleaned cleaned என்ன சுத்தம் செய்யறது. ஹவுஸை சுத்தம் செஞ்சியா, வீட்டை சுத்தம் செஞ்சியான்னு கேட்டிருக்காங்க. have you cleaned the house yet? இந்த present perfect tenseல வர இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் தான் வரும். இதெல்லாம் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். அதுக்கு என்ன ஆன்சர் கீழே போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு எடுத்துக்கலாம். நோ, ஐ ஹேவன்ட் cleaned the house yet. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், to express a present result of the past action. இப்போ என்ன ரிசல்ட்டு, பாஸ்ட் ஆக்ஷனுக்கு இப்போ என்ன ரிசல்ட் வந்ததுன்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கான். அவங்க 2 பேர் பேரண்ட்ஸ், ஒரு டீச்சர் ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. இந்த பையனை பற்றி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. he hasn't done his homework. அப்போ இவன் ஹோம்ஒர்க் செய்யறது கிடையாது அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. he hasn't done, hasn't auxiliary verb, done do உடைய past participle, his homework அப்படின்றது object. now look at this picture. இந்த பிக்சர் உங்க புக் எக்ஸசைஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. frame 5 questions using the picture clues. begin with have you ever. have you ever னு question formல உங்களுக்கு question frame பண்ண சொல்லியிருக்காங்க. first picture is already done for you. ஒரு girl எழுதுது write any story னு இருக்கு. அதை interrogative formல have you ever, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அங்க க்ளூ கொடுத்துருக்காங்க have you everல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. have you ever written a story? இப்போ செகண்ட் பிக்சர் பாருங்க. செகண்ட் பிக்சர்ல என்ன இருக்கு, என்ன பில்டிங் அது, தாஜ்மஹால். தெரியுதுல்ல, அது தாஜ்மஹால். தாஜ்மஹால் எங்க இருக்கு, ஆக்ரால. நீங்க விசிட் பண்ணிருக்கீங்களா? அப்ப இத கொஸ்டின் ஃபார்ம்ல கேட்கலாமா? have you ever visited the Taj Mahal? have you ever visited Taj Mahal? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். தேர்ட் பிக்சர்ல ஒரு செஃப்ன்றவர் சமைக்கிறவர். அந்த செஃப் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ இதுக்கு நம்ம அங்க என்ன கொடுத்துருக்காங்க க்ளூஸ்னா குக் பிரியாணி. have you ever cooked biryani? நம்ம என்ன சொல்லணும்னா have you ever cooked biryani? நெக்ஸ்ட் ஃபோர்த் பிக்சர். அந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு சேர்ல ஒரு மேன் உட்காந்து டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ வாட்ச் அ ஹாரர் ஃபிலிம். அந்த டெலிவிஷன்ல என்ன பார்க்குறாருன்னா ஹாரர் ஃபிலிம். அப்படியே பயம் நம்மளுக்கு வர மாதிரி பேய் படமோ இல்லை ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ இதுக்கு நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். have you ever watched a horror film? நீங்க ஹாரர் ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் பிக்சர்ல 10 பின் பவுலிங். அந்த 10 பின் பவுலிங்ன்றது ஒரு பால் எடுத்து அங்க இருக்கிற அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம கீழே விழ வைக்கணும். அப்போ அதுல நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ப்ளே 10 பின் பவுலிங் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க என்ன க்ளூ வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க have you ever. அப்போ have you ever played
10 pin bowlingன்றது சரியான கொஷின் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்னது? ஒரு ரிவரில் ஒரு பாய் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோ ஸ்விம்மிங் கொடுத்துருக்காங்க. க்ளூஸ் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்? ஹாவ் யூ எவர் கான் ஸ்விம்மிங் அப்படின்றது தான் கரெக்டான கொஷின் ஃபார்ம். இப்போது இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்க எக்ஸசைசஸ். இப்போது நம்ம ஒரு சாங்குக்கு போவோமா? லிசன் டு த சாங் அண்ட் லேர்ன் present perfect tense joyfully. இந்த சாங்கில் நம்ம என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸ் பார்த்தோமோ இப்போது அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணிப்போம். ஹாவ் யூ பீன் டு த ஃபால்ஸ்? நெக்ஸ்ட் ஹாவ் யூ கான் தேர்? ஹாவ் யூ கான் தேர்னா நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ பீன் டு த ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்க்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ சீன் ஆல் த சைட்ஸ்? எல்லா காட்சிகளையும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ பீன் தேர்? அங்கே போயிருக்கீங்களா? ஐ ஹாவன்ட் பீன் தேர் எட். நான் அங்கே இது வரைக்கும் போனதில்லை. ஐ ஹாவன்ட் பீன் டு த ஃபால்ஸ். நான் வந்து ஃபால்ஸுக்கு போனது கிடையாது. ஃபால்ஸ்னா என்ன? நீர்வீழ்ச்சி, குற்றால நீர்வீழ்ச்சி, ஜோக் நீர்வீழ்ச்சி, நிறைய நீர்வீழ்ச்சிகள் பற்றியெல்லாம் நீங்கள் சோஷியலில் படிச்சுருந்துருப்பீங்க. அதுதான் அந்த ஃபால்ஸ். ஐ ஹாவன்ட் கான் எட். நான் இன்னும் அங்கே போனது இல்லை. தீஸ் ஆர் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ் ஃபவுண்ட் இன் திஸ் சாங். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு அடுத்தது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆக்சிலரி வெர்ப் வரும்னா had. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு சொன்னனே V3ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்றைக்குமே தனியாக வராது, had கூட சேர்ந்து தான் வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டை என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. அப்போ அந்த 2 பாஸ்ட் ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் முன்னாடி நடந்துச்சோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். எந்த ஆக்ஷன் வந்து அடுத்ததாக நடந்ததோ அதுக்கு பிறகு, அதாவது முன்னாடி நடந்த ஆக்ஷனுக்கு பிறகு நடந்து முடிஞ்ச பாஸ்ட் ஆக்ஷன் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். Past perfect tense tells us about an action that took place before another action in the past. இப்போ இங்க உங்க புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள பாருங்க. The train had left before he reached the station. இதுல ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன் எது? ட்ரெயின் போனதா இல்ல இந்த மேன் வந்ததா? எது ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன்? ட்ரெயின் போனது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ட்ரெயின் போன பிறகுதான் இந்த மேன் வந்தார். அதனால ட்ரெயின் போனது, the train had left. அப்போ அது past perfect. Look at this picture. For past perfect tense, the form of the past perfect tense is had plus past participle of the verb. For example, see in that picture, 2 children are walking to their school. We'll see that example. When we reach the school, the bell had already rung. அப்போது அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க லேட் கம்மராக தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. The ringing of the bell happened first. So it is past perfect. Now look at the picture. First picture, a boy is sitting near a television and is playing video game. First pictureல பாய் வந்து டிவியில் உட்காந்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்குது. செகண்ட் பிக்சரில் டெஸ்ட் எழுதிட்டு அவன் வந்து ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கான்ட்டு அவன் பேப்பரில் தெரியுது. He failed his test because he hadn't studied. அப்போது அவன் வீடியோ கேம் விளையாடிருந்தான். He hadn't studied. படிக்காமல் வீடியோ கேம் விளையாடினதுனால அவன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டான். அப்போ எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு நடந்துச்சு? அவன் ஃபெயில் ஆனது ஃபஸ்ட்டா, அவன் படிக்காதது ஃபஸ்ட்டா? அவன் படிக்காதது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். He hadn't studied. அவன் படிக்காததுனால தான் என்னவாயிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். அப்போ he hadn't studied, past perfect, and he failed is simple past tense.
Now this part is taken from your book. Now look at the picture. Fill in the blanks with the past perfect tense with the help of the words given in the brackets. First one. When Visha looked out of the window, dark clouds dash gather bracketல கொடுத்திருக்காங்க over the mountains. உஷா வெளியில விண்டோ வழியா வெளியில பார்க்குறப்போ மேகங்கள் வந்து கேதர் ஆகி இருந்துச்சு மவுண்டன் மேலன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? had plus past participle சொல்லியிருக்கோம். கேதருக்கு என்னது? கேதர், கேதர்ட், கேதர். அப்போ had gatheredனு வரும். Second, she had no umbrella with her. The weather dash bracketல seen so fine just a few hours ago. umbrella இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெதர் நல்லா இருந்துச்சு few hours ago. இப்போ அதுக்கு என்ன வரும்னு பார்ப்போம். seemக்கு seeing, seemed, seemed. அப்போ she had no umbrella with her. The weather had seemed ன்னு வரும். Next one. All was dark again. Night dash bracketல fall இருக்கு. All was dark again திரும்ப எல்லாமே இருட்டி போச்சு. Night fallக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 3 ஃபார்ம்ஸ்க்கு fall, fell, fallen. அப்போ night had fallen வரும். இப்போ நெக்ஸ்ட் future perfect tense. present perfect முடிச்சிட்டோம், past perfect முடிச்சிட்டோம், third future perfect tenseக்கு வந்திருக்கும். இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா subject, will or shall. shall எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஏற்கனவே நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஐ வி வந்துச்சுன்னா shall யூஸ் பண்ணலாம். பாக்கி எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா will. அப்போ will have, I shall have யூஸ் பண்ணலாம், we shall have யூஸ் பண்ணலாம். பட் மற்றதுக்கெல்லாம் will have தான் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் past participle. இப்போ இதில் பார்ப்போம். ஐ விக்கு will or shall have plus past participle-ம், you they, he or she or it-க்கு will have plus past participle-ம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பிக்சருக்கு போவோம். இது வந்து உங்கள் புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. Future perfect tense helps to describe an event that is expected or planned to happen before a time in the future. நாளையோ இல்லை ஃப்யூச்சர்லையோ நடந்து முடித்திருக்கக்கூடிய செயலை சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. we would have completed our project by next week. அடுத்த வாரத்தில் நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டை முடித்திருப்போம், செஞ்சிருப்போம் எது சொல்லுதோ அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் express action that will begin in the future and be completed by the specific time in the future. அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ஃபியூச்சரில் ஆரம்பித்து ஃபியூச்சர்லேயே முடிஞ்சிருக்கும். by this time tomorrow the hurricane will have smashed into the coast. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளார ஹரிக்கேன்னா என்ன? புயல், சூறாவளி. அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்ட் சைக்ளோன் சொல்லுவாங்க. will have smashed into the coastனா கடற்கரையை நோக்கி எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டு போயிருக்கும். by this time next month he will have bought a new car. அடுத்த மாதம் இந்த டைமில் அவர் புது கார் வாங்கியிருப்பார். இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த மூணை பற்றியும் நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சில்ட்ரன்.